சார். ஆமாம் சார். ரைட்டர் வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாரு. எஃப்ஐஆர் ஆல்ரெடி லாட்ஜ் ஆயிடுச்சு சார். ஆமாம் சார். ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் சார். அப்படிங்களா சார்? வந்துட்டு இருக்கு சார். ஹாஃப் அன் ஹவர் சார். ஆமாம் சார். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். ஓகே. மக்கள் மனம் சொல்லுமா. அம்மாவும் கிட்ட ஒரு 1000 தடவை சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க மேட்டரை என்கிட்ட பேசாதீங்கன்னு. இப்போ பொண்ணுங்கலாம் உங்கள் காலத்தில் இருக்கிற மாதிரி இல்லைம்மா. ஒன்று தலை நிறைய முடி இருக்கணும், இல்லை கை நிறைய காசு இருக்கணும். ரெண்டும் நம்ம கையில் இல்லை. சும்மா நின்றுட்டு வந்து கடுப்பேத்தாதீங்க காலையில். ஐஜி ஆஃபீஸ் வேற. நீங்கள் ஏற்றுற கடுப்பில் பேட்சை வீட்டில் விட்டு வந்துட்டேம்மா. நான் வீட்டில் விட்டு வந்துட்டேண்ணா. கடுப்பேத்தாதீங்க, சும்மா இருங்க. மறுபடியும் இந்த கல்யாண பேச்சு எடுத்தீங்க, இல்லை பொண்ணுங்க பேச்சுனாவது எடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன், அவ்வளோதான். ஏதாவது லாட்ஜ் போட்டு சாமியார் ஆயிடலாம் இருக்கேன் திருவண்ணாமலையில். கடுப்பாக்காதே காலையிலேயே. வைக்கிறேன் ஃபோன். ஃபோட்டோ எதுவும் அமிச்சிங்க, கடுப்பாயிடுவேன் நானும். சும்மா இருங்க. ஆடிக்கிறாங்கடா. என்ன அப்படியே கை காமிச்சிட்டு அப்படியே திரும்பிக்கிற? ஒன்றும் இல்லைங்க சார். மெயின் ரோடு வரைக்கும் போகணும் எங்க போற? சார். மெயின் ரோடு வரைக்கும் தான் சார். என்ன வயந்த பார்த்தோன்னே? ஒன்றும் இல்லைங்க சார். போய்க்கிறேன் சார். கொஞ்சம் வேலைங்க சார். போய்க்கிறேன் மெயின் ரோடா? உக்காரு, நான் விட்றேன். சார். பரவாயில்ல சார். நான் நடந்து போய்க்கிறேன் சார். யோ, என்னையா பாக்குற? ஏரியா உட்காண்டியா? உட்காந்துட்டேன் சார். போலாமா? போகலாம் சார். வண்டி வேற. ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். இளையராஜா பாட்டெல்லாம் கேட்பையா? கேட்பேன் சார். எஸ்பி பாலசுந்தர பாட்டெலாம் கேட்பேன் சார். எஸ்பி பாலசுந்தரம் இல்லை, எஸ்பி பாலசுப்ரமணியம் அது. சரி, என்ன பண்ற நீ? சார். என்ன பண்ற நீ? நானா அவங்க அப்பா நான் கேட்டேன், உன்னை தான் கேட்டேன். சார்? நான் ஒரு புரோக்கர் சார். இங்கே தான் லேண்டு மத்தளம் ஆ எல்லா பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். ஆ எல்லாமே சகலகலாவலம் மாதிரி, கமலாசன் மாதிரி. அப்புறம் அது மட்டும் தானா, இல்லை வேற என்னது பண்றியா? அதாவது இந்த புரோக்கரு எல்லாமே இப்போ கல்யாணம் அது சரி கூட. சரி. ஆமா, நல்லா இருக்கு இடம். ஆனால் ரோடு மட்டும் சரியா போட மாட்டேன்றாங்க. தமிழ்நாடு சார். எவ்வளோ காசு கொடுத்தாலும் யார் போட்டுப்பட்டாலும் என்னன்னா தான் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சார். இங்கே சென்ட்டுக்கு எவ்வளோயா இருக்கும்? இங்கே ஒரு 3-4 லட்சம் இருக்கும். உங்களுக்கு ஒரு 3 பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு என்ன, நீங்கள் போலீஸ் தானே சார், நீங்களே வாங்கிக்கோங்க. போலீஸ்னாலே இது இது வேற சொல்ற, புரோக்கர்னு சொல்ற. ஆமாங்க சார். இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி அதிகா நடந்து போற, பார்க்கறதுக்கு ராப்பிச்சுக்கிற மாதிரி இருக்க. எப்படியா வரப்போற? நல்ல ஒரு வண்டி வாங்கிக்கிட்டேன்னா எவ்வளோ நல்ல ஜாலியாக இருக்கலாம். இந்த மாதிரி பாரு, என் வண்டியை பெட்ரோல் போட்டு ஆயில் போட்டு எவ்வளோ ஸ்மூத்தா. யோ, இறங்கியா கீழே. சார் பெட்ரோல் எவன் கண்ணு வச்சான்னு தெரியல. என்ன சிரிக்கிறியா? அதெல்லாம் இல்லைங்க சார்.
ஹீரோயின் மாதிரி தெரியுது. இல்லை சார். பெட்ரோல் தீர்ந்துச்சு. பங்க் எங்க? சார் ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு வரேங்க சார். அந்த பக்கமா இந்த பக்கமா? இந்த பக்கம் போகணும் சார். என் தலையெழுத்து. வண்டியை தள்ளிட்டு வா போ. என்ன முறைக்கிற? சார் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வா சீக்கிரம். அப்புறம் சார் எத்தனை பசங்க? நீ வேற சுமாரியா? ஏங்க சார்? முடியலையா? முடியலைங்களா? முடியல. சார் என்ன சொல்கிறீங்க? ஆ. யோ, அந்த மாதிரி முடியலையா? முடியல. எவனாவது பொண்ணு கொடுத்தாலும் அவன் என்ன கட்டிக்க மாட்டேன்றான். இதை பத்தி யோசிச்சாலே கடுப்பாகுது. எங்க அம்மா கூட தான் இப்படிதான் அப்பப்போ பேசி கடுப்பேத்துவா. நீ வேற சும்மாரியா? ஓகே சார். சரி விடு. பாரு, ஒரு நாய் இருக்கு பாரு. அந்த மாதிரி என் வாழ்க்கை வீட்டுல ஒரு மரியாதை இல்ல. ஆமா, உனக்கு எப்போ கல்யாணம்? சார் எனக்கு 2 கல்யாணம் ஆச்சுங்க சார். என்னது? எவ்வளவு தூரம்யா? வண்டியை போட்டு வாய உட்காரு. எவ்வளோ புழுக. 2 கிலோமீட்டர் சொல்லி 3 கிலோமீட்டர் நடக்க வச்சியா? இவ்வளோ புழுக சொல்ற நீ? உனக்கெல்லாம் எப்படி 2 கல்யாணம்? ஆமா, 2 கல்யாணம் பண்ணவனுக்கு இவ்வளோ பொய் சொன்னாதான் முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். பொண்டாட்டி இறந்து போயிட்டா சார். ஓ. 2வது கல்யாணமும் வீட்டில் கட்டாயப்படுத்தி சொன்னனால தான் அவங்களுக்காக பண்ணேன் சார். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவளுக்கு என்ன பிடிக்கல சார். அப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் அலுமினியம் அது இது ஏதோ கேட்டாங்க சார். நானும் அங்கே இங்கேயும் கடனெல்லாம் வாங்கி கொடுத்தேன் சார். அவளுக்கே பிடிக்காதப்ப எப்படி சார் வாழ முடியும்? அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் சார். முடியா, ஃபீல் பண்ணாத. அவ ஃபீல் பண்ணுவா. சார் ஃபீலிங்ஸ்லாம் இல்லைங்க சார். கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அவள் வீட்டில் இருக்கிற மாதிரி வாடி பொடின்னு கூப்பிட்டு நானே தனியாக பேசிகிட்டு இருக்கேன் சார். பிறந்துட்டோம்ல சார், வாழ்ந்தானே ஆகணும் சார். உனக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்லை அவன் மேல? கோவம்லாம் இல்லை சார், வருத்தம் மட்டும்தான். அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் சார். அப்பப்போ தூரத்துலேருந்து பார்த்துட்டு நான் சந்தோஷப்பட்டுப்பேன் சார். அவள் நல்லா இருந்தால் அதுவே போதும் சார். இதனாலதான்யா ஒண்டி கட்டியாவே சிங்கிளாவே இருந்து மேலே போயிடலாம். இந்த கல்யாண கர்மாந்திரம் மயிரெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி ஏமாற்ற உலகத்துல ஒண்டி கட்டியாவே இருந்துடலாம். சிலுக்கதியா உடம்பு இதெல்லாம் யோசிச்சா என்னால முடியாது. இப்படியே இருந்துட்டு போயிடுற மேல ஜாலியா சிங்கிளா சந்தோஷமா. என்ன சார் புத்திர மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை சார். நம்ம யாரை கல்யாணம் பண்ணுறோம் பொறுத்து தாங்க சார் இருக்குது. புத்தர். புத்தர். கஷ்டத்தில் கூட இருக்கிறதா சார் மனைவி. ஒரு சிலருக்கு தப்பாக போகிறதுனால எல்லாருக்கும் தப்பாயிடாதுல்ல சார். காத்திருப்போம் சார். காலம் வரப்போ எல்லாருக்கும் சரியாயிடுங்க சார். நான் அப்படி தான் நம்புகிறேன். சரி சார், பங்கு பக்கத்தில் தான் இருக்கு, போய் வாங்கிட்டு வந்தேன் சார். பக்கத்துன்னு சொன்னா 2 கிலோமீட்டர் இருக்கியா? சார் இல்லைங்க சார், போயிட்டு உடனே வந்துடுங்க சார். வந்துருவியா? வந்துடுவேங்க சார், இங்கேயே உட்காந்துருங்க சார், சீக்கிரம் வந்துடுங்க. ஏதாவது இது இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போ. குடம் எடுத்துட்டு போறியா? இல்லைங்க சார், நான் பார்த்து போயிட்டு வந்துடுறேன் சார். வண்டி எதுக்கியா? பாட்டில் எடுத்துட்டு போ. சீக்கிரம் போயிட்டு சரி வா. சார், வேணா போயிட்டு வந்துடுறேன் குடம் சார். எடுத்துக்கோ. குடம். இல்லை வேணாம் சார். சரி சரி, கோவப்படாத. நான் ஒரு கோவத்துல கத்திட்டேன் காலையில. ஐஜி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, ஒரு டென்ஷன்ல கத்திட்டேன். சரி, நான் கேட்குறேன்னு நினைக்காத. காலையில் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன்ல, அந்த பொண்ணு இல்லை. என்னது வேணான்னு சொல்லிட்டாளா?
அந்த பொண்ணு இல்லைம்மா. வானமல்லி கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தால. ஆ, நான் பேசுவேன். நான் போலீஸ்காரங்களாச்சே. நீங்களே ஒரு தடவை இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்பர் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நானே பேசுவேன். புரியுதுங்களா? ஒரு முரண் இருக்கணும் வாழ்க்கையில். சரிம்மா, அக்யூஸ் பண்ணிட்டான். நான் வந்து அப்புறம் ஃபோன் என்னது பண்ணுறேன். அக்யூஸ்டா? சார் ஓயா, அக்யூஸ் ஆனால் தான் வீட்டில் மரியாதை இல்லைனா சரி சரி போறப்ப வீராப்பா வாங்கிட்டியா இருந்தீங்க, இப்ப போட்டு. சிரிச்சிருக்கீங்க. யோ யோ, ஓடியா பெட்ரோல் நீ வேற. சரி இது. சார். சார் ரொம்ப நன்றிங்க சார். நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் சார். ஓய், இருயா விட்றேன்யா. சார் பரவாயில்ல சார். இரு இரு விட்றேன், புடியுது. மாடி தொங்க சொல்ல நீ இல்லாட்டி பாரு. வாயை வச்சுக்கிட்டு 2 நிமிஷம் சும்மா இரு. சார் இந்த போலீஸ்காரங்கலாம் நிறைய லஞ்சம் வாங்கி சேர்த்து வைப்பாங்களாமே, அப்படிங்களா? யோ, ஊருக்குள்ள முடி இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. ஒரு புரோக்கர். நீ சொல்ல, நடக்குமா நடக்காதா? ஆ? என்னய்யா பதில காணோம். அவ்வளோதான்யா. 1000 பேர் 1000 சொல்லுவான்யா. அதெல்லாம் மண்டையில ஏத்திக்கிட்டு இருந்தோம்னா எது பொய் எது உண்மைன்னு தெரியாம போயிடும்யா. புரியுதா?